ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரணர்களே போற்றி. 12 ராசி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு மார்ச் 14ஆம் தேதி மாசி 30 சனிக்கிழமை எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். முதல் நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன், அடுத்த ராசி பலன்கள் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. ஒவ்வொரு ராசிக்குமே சொல்கிறேன். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இந்த 12 ராசிக்கும் பலன் சொல்கிறேன். 12 ராசியில் உள்ள நட்சத்திரத்துக்கும் முதல் சொல்கிறேன். நட்சத்திரம் தான் மெயின். சரியா? நட்சத்திர பலனை கேளுங்க. நட்சத்திரத்துக்கு நட்சத்திர பலன்கள் அன்றைக்கி நட்சத்திரத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட தேவதை, இந்த தெய்வத்தை கும்பிட்டா நல்லாயிருக்கும், அதை சொல்கிறேன். லக்கி நம்பர் சொல்கிறேன். லக்கி நம்பர் எல்லா நட்சத்திரத்துக்கும் வராது. ஒரு நாளைக்கு ஒரு 9 நட்சத்திரத்துக்கு தான் வரும். அந்த 9 நட்சத்திரம் எதுன்னு அதை சொல்கிறேன். அதுபோல் உங்களுக்கு சாதக நம்பர், சாய்ஸ் நம்பர், அதை சொல்கிறேன். அதிர்ஷ்ட கலர், அதிர்ஷ்ட திசை, இப்படி பலதரப்பட்ட விஷயத்தை இந்த வீடியோவில் சொல்கிறேன். பொறுமையாக பாருங்கள். சரியா? தினசரி 4 மணிக்கு இந்த வீடியோ வந்துடும். இதை நீங்கள் பார்த்துக்கிட்டாலே அன்றாட பொழுது உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சு போயிடும். நாளை பொழுது எப்படி இருக்குன்னு ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். சரியா? எல்லாம் இறைவன் கையில் இருக்குது, நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. நம்ம பஞ்சாங்கத்தை வச்சு ஒரு கணிச்சு சொல்கிறோம், அவ்வளோதான். சரியா? நம்மளை மீறி நடக்கிறத நம்மளால் தடுக்க முடியாது. ஆனால் வருகின்ற அந்த வல்வினையை நம்ம தடுக்கலாம். வந்தவனையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. சரியா? செந்தில் செவ்வாய் என்று திருநீர் அனைவருக்கு மேவராத வினை. அதனால் இறை நாமத்தை சொல்லிவிட்டு நம்ம நாளை பொழுதையும் நல்லபடியாக கொண்டு போவோம். நாளை பொழுதினை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்க்கையில் நிம்மதியை பார்ப்போம். ஓகே நேயர்களே, உதாரணமெல்லாம் போதும். நம்ம நேர சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். மார்ச் 14ஆம் தேதி உங்களுக்கு திதி ஏகாதசி திதி, உத்திராட நட்சத்திரம். மாசி மாதம் 30ஆம் தேதி எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, இன்றைக்கி ஒரு 9 நட்சத்திரத்துக்கு மிக சிறப்பாக இருக்குது. சூப்பர் ஸ்டார் வேல்யூ, அந்த ஸ்டார் வேல்யூ உள்ள நட்சத்திரங்கள், யோகம் உள்ள நட்சத்திரங்கள், பிரம்மாண்டம் காட்டுற நட்சத்திரங்கள், பணம் லட்சமாவோ கோடிகளாவோ குவியிற நட்சத்திரங்கள். எல்லாத்துக்கும் கோடிகள் குவியாது, ஆனால் யாரோ ஒருத்தருக்கு கோடிகள் குவியும். சரியா? அது தினசரி சிலருக்கு லாபம் இருக்க தான் செய்யும். லாபம் இல்லாத தினம் எதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் எல்லா நாளும் லாபமாக இருக்குமானா இருக்காது. ஆனால் சிலருக்கு இருக்கும். வாழ்க்கையில் லாபம் நஷ்டம், இன்பம் துன்பம், ஏற்றம் இறக்கம், இது கலந்தது தான் வாழ்க்கை. இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் மேட்ச் ஆகும், சில பேருக்கு மேட்ச் ஆகாது. அதனால் மார்ச் 14ஆம் தேதி யாருக்கு சார் மேட்ச் ஆகும் அப்படி பார்த்தோம்னா, பரணி, பூரம், போராடம், அடுத்து திருவாதிரை, சுவாதி, சதயம், அதுக்கடுத்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த 9 நட்சத்திரத்துக்கும் சூப்பராக இருக்கும். இவங்களாம் மார்ச் 14ஆம் தேதி அனைத்து வகையிலும் நல்லா இருப்பாங்க. சரியா? சிறப்பாக ஜம்முன்னு கையில் காசு பணத்தோடு நல்லா இருப்பாங்க. எதிர்பார்த்து பூர்த்தியாகும் மன மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. வீடு, மனை, வண்டி, வாகனம், தொழில், உத்தியோகம், வணிகம், ட்ரேடிங் எல்லாமே நல்லாயிருக்கும். அந்த 9 நட்சத்திரத்தை மறுபடியும் சொல்கிறேன். பரணி, பூரம், போராடம், திருவாதிரை, சுவாதி, சதயம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இவங்களுக்கு மார்ச் 14ஆம் தேதி ஒரு பொன்னான நாளாக பார்க்கப்படுகிறது. மற்ற நட்சத்திரத்துக்கு என்னென்னு அடுத்தடுத்து சொல்கிறேன். இப்போ இந்த 9 நட்சத்திரத்துக்கும் அதிர்ஷ்ட தேவதையை சொல்லிடுறேன். பரணி, பூரம், போராடம், நீங்கள் சிவனை வழிபாடு பண்ணுங்கள். சரியா? சிவநாமத்தை சொல்லிட்டு போங்க. வீட்டில் இருக்க பெரியவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்க. குருநாமத்தை சொல்லுங்கள். குரு பரமா, குரு விஷ்ணு, குருதேவ் மகேஸ்வர, குருதாஸ்தா பரபிரமா, தஸ்மைஸ்து குருவே நமகன்னு சொல்லுங்கள். நெத்தியில் உபதி பூசிக்கோங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை சிவபெருமான். அதிர்ஷ்ட நம்பர், லக்கி நம்பர், யோகத்தை, ராஜயோகத்தை கொடுக்குற நம்பர் 3ஆம் நம்பர். கூட்டுத்தொகை 3 வரும். சரியா? 12, 21, 30 இப்படின்னு வரணும். கூட்டுத்தொகை 3ன்னு வரணும். அடுத்து உங்களை அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பொன்னிறம், சாண்டல், லெமன், இந்த கலரில் நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து திருவாதிரை, சுவாதி, சதயம். உங்களுக்கு வழிபாடு தெய்வம் பெருமாளை வழிபாடு பண்ணணும். சீம லட்சுமி நாராயண வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு லக்கி எண் 5ஆம் நம்பர். 5னா 14, 41, 23, 32, 50ன்னு எடுத்துக்கணும். உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. சரியா? அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை, கிளிப்பச்சை, இலைப்பச்சை, ராமர் பச்சை, இப்படி க்ரீன் ஷேடில் போட்டுக்கிட்டிங்கன்னா யோகமான நாளாக பார்க்கப்படுகிறது. அடுத்து புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி. உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை வழிபாடு வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? சீதேவியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதிர்ஷ்ட நம்பர் 6ஆம் நம்பர். சரியா? 6ஆம் நம்பர். 6ஆம் நம்பர்னால் 15, 51, 24, 42 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? இந்த ஆர்டரில் கூட்டுத்தொகை 6ன்னு முடியணும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் ஒயிட். சரியா? மில்க் ஒயிட், ஐவரி ஒயிட், இப்படி ஒயிட் கலந்த ஷேடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு லக்கு பல மடங்கு கிடைக்கும். ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த 9 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தான் மார்ச் 14ஆம் தேதி நல்லா மேட்ச் ஆகும், சூட் ஆகும். சரியா? இவங்க தான் நல்லா இருப்பாங்க.
மற்றவங்க சுமாராக இருப்பாங்க. சரியா? அதை வந்து கொஞ்சம் கன்ஃபார்மாக சொல்லலாம். இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நடக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மார்ச் 14 நல்லா ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எதாக இருந்தாலும் போடுங்க. சில பேர் போடுவாங்க, சில பேர் நிஜமாக போடுறாங்களா சும்மா எதுக்கு போடுறாங்கன்னு தெரியல. பட் எதாக இருந்தாலும் நான் கவுண்டர் பண்ணுவேன், கேட்பேன். நான் உங்கள் நட்சத்திரம் என்ன, நீங்கள் உண்மையாக சொன்னீங்கன்னா அது பதில் சொல்லிடலாம். இப்போ வந்து இந்த 9 நட்சத்திரத்துக்குமே அந்த கிரகங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தை நல்ல நிலைமையில இருந்து எந்த ஆதிபத்தியத்தை தொடர்பு பட்டிருக்கோ அந்த ஆதிபத்தியின் விதியாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், பரணி பூரம் போராடம் உங்களுக்கு வந்து மார்ச் 14 யோகம் வரும். எப்படி சார் யோகம் வரும்னா, பிள்ளைகள் விஷயத்தில் யோகம் இருக்கும், பணப்புழக்கம் இருக்கும், சரியா, காரிய அனுகூலம் இருக்கும். குறிப்பாக பேங்க் வேலை பார்க்குறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வட்டி கொடுத்து வாங்குறவங்க, பணம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பணம் கிடைக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இருக்கணும். தனகாரகன் வந்து நீங்கள் பிறந்த லக்கணம் ராசிக்கு நல்ல நிலைமையில் இருந்து நல்ல ஆதிபத்தியத்தை தொடர்பு கொண்டாருன்னா அந்த ஆதிபத்தியத்தின் வழியாக அந்த விசேஷத்தன்மையை கொடுப்பார். தன்னுடைய காரகத்துவம் தனகாரகன்னா என்ன, பணத்தை கொடுப்பார். இவ்வளோதான். ஒரு நட்சத்திரத்துக்கு தினமும் ஒரு கிரகம் வந்து நல்லது செய்யும். ஆனால் அந்த கிரகம் வந்து அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ராசியில் நல்ல நிலைமையில் இருக்கணும். அது எந்த லெவலுக்கு நல்ல நிலைமையில் இருக்கோ அந்த அளவுக்கு பலன்கள் அதிகமாக கொடுக்கும். இங்கே தான் வித்தியாசப்படுது. சரியா? கிளாரிட்டிங்கிறது அதான். ஒரு 1000 வாட்ஸ் லைட்டு போடுறதுக்கும் ஒரு 20 வாட்ஸ் பல்பு போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு 1000 வாட்ஸ் பல்பு போட்டிருந்தோம்னா ஒரு கிரவுண்டில் பளிச்சுன்னு இருக்கும், அந்த கிரவுண்டே வெளிச்சமாக தெரியும். சும்மா ஒரு 40 வாட்ஸ் பல்பு போட்டு தொங்க விட்டோம் வச்சுக்கோங்களேன், மஞ்சள் பல்பு தொங்க விட்டோம்னா அந்த பல்புக்கு ஏற்ற மாதிரி தான் வெளிச்சம் இருக்கும். ஒரு சிமிழ் விளக்க வச்சுருந்தோம் வச்சுக்கோங்களேன், மினுக்குன்னு எரிஞ்சிட்டு இருக்கும், அதுக்களவு தான் வெளிச்சம் இருக்கும். ஸோ ஜோதிடத்தில் வந்து பலன்களுங்கிறது வந்து பிரைட் ஒளி தான் ஜோதிடம். ஜோதினாலே ஒளி தான். ஒளி இருக்கும் இடம் ஜோதிடம். ஓகே நேயர்களே, வழக்கம்னா வேண்டாம். இது ஒரு நாள் பலன் தான். ஒரு நாள் கூத்துக்கு இவ்வளோலாம் நிறைய நம்ம எக்ஸ்பிளனேஷன் பண்ண வேண்டாம். நான் இன்றைக்கி ஓப்பனாக பேசிடுவேன். சரியா? மற்றவங்க மாதிரிலாம் உங்களை திருப்திப்படுத்துன்னு நினச்சி நான் பேச மாட்டேன். உங்களை திருப்திப்படுத்துன்னு பேசணும்னா பொய் தான் சொல்லணும். நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சோ சொல்லுவேன். அதுக்காக நான் 100க்கு 100 உண்மை சொல்கிறேன்னா அதுவும் சொல்ல மாட்டேன். ஏதோ இறைவன் கொடுத்த அறிவு அனுபவம் அன்றைக்கி தேதி பஞ்சாங்க எப்படி இருக்குது அதை பார்த்து நான் ஒப்பிக்கிறேன், அவ்வளோதான். ரைட்டு. இந்த 9 நட்சத்திரத்துக்கு சொல்லியாச்சு. மற்ற நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது அதையும் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. கடைசியில் ராசி பலனையும் சொல்கிறேன். சரியா? ரைட்டு. இப்போ வந்து அசுபதி மகம் மூலம் இவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா, அசுபதி மகம் மூலத்துக்கு கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். கவனமாக இருங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, கோவப்படாதீங்க. சரியா? விட்டு கொடுத்து போங்க. கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் உஷ்ணமாக தான் இருப்பீங்க. உடன்பிறந்த சகோதர விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சரியா? கொஞ்சம் நெருக்கடிக்கு ஆளாக்குற மாதிரி தான் இருக்கும். வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள். கதிச கவசம் படிங்க. உங்களுக்கு சாய்ஸ் நம்பர் 9ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அடுத்து வந்து கிருத்திகை உத்திரம் உத்திராடம் உங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா, இந்த 3 நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் மந்தமாக தான் இருப்பீங்க. இயல்பாக இருக்க முடியாது, சோம்பேறித்தனம் இருக்கும். இருந்தாலும் வேலை பார்க்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் அது முடியாமல் இருக்கும். கூலி வேலை பார்க்குறவங்க, சப்கானெட் வேலை செய்கிறவங்க, சட்டரிங் ஒர்க் பார்க்குறவங்க, ஸ்டீல் ஒர்க் பார்க்குறவங்க, ஹார்ட்வேர்ஸ் வச்சுக்கிறவங்க, மக்கள் நல பணியில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். சரியா? வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்லாயிருக்கும். ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள். ஆஞ்சநேயர் நாமத்தை சொல்லுங்கள். சரியா? ஏற்கனவே சனிக்கிழமை இருக்கிறனால ஸ்ரீராம மந்திரத்தை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நன்மையும் செல்வமும் நாளும் நல்லுமே, திண்மம் பாவம் தேந்தி ஜெயமே, ஜென்ம மரணம் என்று திருமையுமே ராமன் எழுத்தினால் அப்படின்னு ராம மந்திரத்தை சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட கலர் கத்திரிப்பூ கலர், பிங்க் கலர், ஸ்கை ப்ளூ. அதிர்ஷ்ட எண் சொல்ல முடியாது, சாய்ஸ் எண். ஏதோ ஒரு சாய்ஸ் பண்ணுறதா இருந்தால் 8ஆம் நம்பர் சாய்ஸ் பண்ணுங்கள், ஓரளவு ஃபேவராக இருக்கும். அதுக்கடுத்து ரோகிணி அஸ்தம் திருவோணம். ரோகிணி அஸ்தம் திருவோணத்துக்கு வந்து விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணணும். சரியா? விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இல்லைனா சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். வாய்ப்பு இருந்தால் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சரியா? உங்களுக்கு வந்து சாய்ஸ் நம்பர் வந்து 7ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட கலர் இளஞ்சவப்பு. சரியா? இளஞ்சவப்பு அல்லது கேசரி பவுடர் கலர் அல்லது வந்து ஆரஞ்சு கலர், இதை நீங்கள் போட்டுக்கலாம். இந்த கலரில் நீங்கள் போட்டிங்கன்னா ஓரளவு வந்து உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். பெண்கள் விஷயத்தில் குழப்பம் உண்டாக்காதீங்க. ஓரளவு சோர்ந்து தான் இருப்பீங்க. சரியா? மனசுக்குள்ளே 1008 சிந்தனை இருக்கும். அதனால் கொஞ்சம் சாமி இறை நம்பிக்கை வளர்க்குற மாதிரி புராணங்கள் இதிகாசங்கள் இதை படிங்க. ஆன்மீக சிந்தனையை வளர்த்துக்கோங்க. கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். குறிப்பாக விநாயகர் கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா மனம் வந்து ஒரு மாற்றமாக இருக்கும். பெருசாக எதையும் நீங்கள் சாதிக்க முடியாது. சரியா? அதனால் இயல்பான வாழ்க்கையை கொண்டு போங்க. எதுவும் முக்கியமான முயற்சி இருந்துச்சுன்னா ஒத்தி போடுங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ரோகிணி அஸ்தம் திருவோணத்துக்கு. அதுக்கடுத்து வந்து மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் இவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் மனம் ஒரு நிலையில் இருக்காது. ஆசிரியஸ் மைண்டில் இருப்பீங்க. சரியா? ஆசிரியஸ் மைண்டில் இருப்பீங்க. உடல் அசதி இருக்கும், சோர்வு இருக்கும், தாய் விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். சரியா? தாய் வழி உறவில் சில பிரச்சனைகள் மனச்சங்கடங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மனை வழிபாடு பண்ணுங்கள். அம்மன் மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், அபிராமி அம்மன், அம்பாள் வழிபாடு சிறப்பை தரும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட கலர் வெள்ளை, ஒயிட்டை வந்து சாய்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதிர்ஷ்ட நம்பர் சொல்ல மாட்டேன், சாய்ஸ் நம்பர் வந்து 2ஆம் நம்பர்.
சரியா? ஸோ மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் வந்து மனதாலும் உடலாலும் பாதிப்பு இருக்கும். அதனால் மனதையும் உடலையும் பேலன்ஸாக வச்சுக்கோங்க. சரியா? மன கிளர்ச்சி இருக்கும், மன சந்தேகம் இருக்கும். அதனால் ஓரளவு ஆசிரியர் மைண்டில் தான் இருப்பீங்க. அம்மன் வழிபாடு பண்ணுறீங்கன்னா அனைத்தும் சாத்தியப்படும். அடுத்து வந்து பூசம், அனுசம், உத்திரட்டாதி கவனமாக இருக்கணும். சரியா? கொஞ்சம் கணக்கு வழக்கில் கவனமாக இருக்கணும், அக்கௌண்ட்ஸில் கவனமாக இருக்கணும். சரியா? லாபம் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது, ஒரு நிலையில் இருக்க முடியாது, உடல் சோர்வு இருக்கும், பிறர் பொருள் மேலே ஆசை இருக்கும், எதனாச்சும் ஒரு குழப்பம் விளைவிக்கலாம் பார்ப்பீங்க, அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுவீங்க. சரியா? மறைபொருள் இருக்கும், ஒரு விஷயத்தை மனசுக்குள்ளே வச்சுட்டு வெளியே ஒன்று சொல்லுவீங்க, உங்களை புரிஞ்சிக்க முடியாது. சரியா? ரகசியத்தை வந்து அப்படியே போட்டு அமைக்கிடுவீங்க. அதனால் பூசம், மனுஷம், உத்திரட்டாதி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவி ஸ்ரீ கருமாரியம்மனை வழிபாடு பண்ணுங்க, சிறப்பாக இருக்கும். சாய்ஸ் நம்பர் வந்து 4ஆம் நம்பர். சரியா? அதிர்ஷ்ட கலர் கருப்பு, பிளாக் கலந்த ஷேடில் போட்டுக்கோங்க, டிசைனில் போட்டுக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. சரியா? ரைட் நேர்களே. அடுத்து வந்து ஆயில்யம், ரேவதி, கேட்டை. ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரமும் உஷ்ணமாக இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பதட்டமாக இருப்பீங்க, ஆளுமை அதிகாரத்தோடு இருப்பீங்க. நம்ம பேச்சை மற்றவங்க கேட்கணும் அப்படின்னு ஒரு வரட்டு கவரத்தில் இருப்பீங்க. அதை விட்டுருங்க. ஆனால் முயற்சி பலிதமாகும், முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். தலைவலி, உடல் உஷ்ண சம்மந்தப்பட்ட பிணிகள் வரலாம், வயிற்றுப்போக்கு சிலவருக்கு வரலாம். உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. தாப்பம் பேச்சை கேளுங்க. அப்பனுக்கு மனுக்கு வீட்டில் சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிவநாமத்தை சொல்லுங்கள். சிவநாமத்தை சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சிவபெருமானை கும்பிடுங்க, நெத்தியில் ஊதியை பூச்சிட்டு போங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, ஆரஞ்சு, கோல்டன் இது மாதிரி கலரை போடலாம். கோல்டன் என்ன பொன்னிறம், இது மாதிரி கலரில் நீங்கள் ட்ரெஸ் கோட் போட்டிங்கன்னா ஓரளவு லக்கு அடிக்கும். ஓகே நேர்களே, இப்போ வந்து 27 நட்சத்திரத்துக்கும் சொல்லியாச்சு. 27 நட்சத்திரத்தில் ஒரு 9 நட்சத்திரத்துக்கு சூப்பராக இருக்கும். பரணி, பூரம், பூராடம், திருவாதிரை, சுவாதி, சதயம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இப்போ வந்து ராசி பலனை சொல்லணும். ராசி பலனுக்கு இப்போ வந்துட்டோம். இவ்வளோ நேரம் சொன்னது நட்சத்திர பலன்கள், இது அப்படியே நிற்கும். ராசி பலன்கள் எப்படி சார் இருக்குது அதையும் சொல்லிவிட்டு வீடியோவை நிறைய பண்ணுறேன், பொறுமையாக இருங்க. மேச ராசியிலேருந்து ஆரம்பிக்கேன். மேச ராசிக்கு வந்து மார்ச் 14ஆம் தேதி அந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருக்காது. சரி, அமைதியாக இருக்கணும், ஆன்மீக ஈடுபாடு சிறப்பை தரும். சரியா? வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க, வேலை சுமை அதிகமாக தான் இருக்கும். கணவன் மணி உறவுல கவனமாக இருங்க. காதல் அந்த அளவு சிறப்பாக இருக்காது, கருத்து வேறுபாடு வரும். அதனால் உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்டையும் உட்பிக்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுபோக வந்து கையில் காசு பணம் அந்த அளவு சிறப்பாக இருக்காது, ஷார்ட்டேஜ் இருக்க தான் செய்யும். பணத்தை சேர்த்து வச்சுக்கோங்க, வர்றதை வந்து சேர்த்து வச்சுட்டேன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இல்லைனா அடுத்தவங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கும், கண்கள் நீர் வடிதல், கண்களில் சில பிரச்சனை இருக்கும். அதனால் அப்படி யார் இருந்துச்சுன்னா டாக்டரை போய் பார்த்துக்கோங்க. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்கு வந்து சந்திராஷ்டமம் முடிஞ்சு போச்சு, அதனால் நல்லா இருப்பீங்க. சரியா? ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க, வேடிக்கையும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். சண்டே, சாட்டர்டே சூப்பராக இருக்கும். சாட்டர்டே அண்ட் சண்டே உங்கள் வேலையை குறித்த நேரத்தில் முடிச்சு கொடுப்பீங்க. தன்னம்பிக்கை இருக்கும், மேல் அதிகார பாராட்டு இருக்கும். சரியா? வேலைக்கு போகிறவங்களுக்கு, உத்தியோகம் பண்ணுறவங்க, வேலைக்கு போகிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். கணவன் மணி உறவு நல்லாயிருக்கும், நல்லா மெயின்டைன் பண்ணுவீங்க. உறவில் ஒரு நல்ல இணக்கம் இருக்கும், ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும், நல்ல பேணி காணுவீங்க. உங்கள் பார்ட்னரை கூப்பிட்டு எங்கேனாச்சும் பிக்னிக், வெளியே மால் கீழ் போயிட்டு வருவீங்க, இல்லை பீச்சுக்கு போவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. சரியா? கையில் காசு போடவும் நல்லாயிருக்கும், சாதகமாக இருக்கும். கொஞ்சம் பணத்தை சேமிப்பீங்க, வருங்காலம் கருதி கொஞ்சம் பணத்தை எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. நல்ல நாளாக இருக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. ஸோ ரிஷபராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்குது, நல்லா ஜாலியாக இருங்க. சரியா? ஓகே. அடுத்து வந்து மிதுனம். கொஞ்சம் அமைதியாக இருப்பீங்க, அவசரப்படாமல் இருங்க. அவசரப்படாமல் இருந்தீங்கன்னா அனுசரணையாக போகும். சரியா? மனசை வந்து பேலன்ஸாக வச்சுக்கோங்க. ஓரளவு வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடத்துல அமைதியான சூழ்நிலை இருக்கும். அந்த சூழல் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். நல்லா பெனிஃபிட் அடைவீங்க. ரொம்ப எஃபர்ட் போட வேண்டாம், ஒரு குறைந்த முயற்சியிலே நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். சரியா? அதனால் உட்காந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுவீங்க, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய அணுகுமுறையில் ஒரு டெடிகேஷன் இருக்கும், உங்கள் அப்ரோச் வந்து ஒரு டெடிகேஷனோடு இருக்கும். அதனால் நல்லா தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைப்பீங்க. வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, நல்லாயிருக்கும். சரியா? கணவன் மன உறவு, கூட்டு தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட்டு எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கும். குடும்பத்துக்கு கொஞ்சம் பணம் செலவு பண்ணுவீங்க. சரியா? அதனால் கொஞ்சம் சேமிக்க முடியாது, கையில் இருக்கிற காசெல்லாம் காலியாயிரும். அதனால் பாக்கெட்டை பத்திரமா பார்த்துக்கோங்க, எல்லா பணத்தையும் உதறி விட்டுறாதீங்க. எப்போயுமே பணத்தை வரும்போது பிடிச்சி வச்சுக்கணும். சிக்குன்னு புற்றினேன் சிவனுடைய பாதத்தையும் சொன்ன மாதிரி பணத்தையும் சிக்குன்னு பிடிச்சிக்கணும். பணத்தை யாவே ஒருத்தன் சிக்குன்னு பிடிக்கணும்னா அவன் வாழ்க்கையில் முன்னேற முடியும். உதாரணம் பண்ணோம்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. சரி, அதனால் மிதுன ராசினியர்கள் பணத்தை சிக்குன்னு வச்சுக்கோங்க. சில பேர் கால் வலி இருக்கும். சரியா? கை கால் மூட்டு ஜாயிண்ட் வலி இருக்கும். கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க, நடைப்பயிற்சி பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து கடகம். பொறுமை வேணும். சரியா? பொறுமை உடையார் எல்லாம் முடியார் சொன்ன மாதிரி பொறுமையாக இருக்கணும். இந்த விஷயத்தையும் வந்து சகஜமாக எடுத்துக்கோங்க. யாருக்கிட்டையும் குத்தம் கண்டுபிடிக்காதீங்க. தான் உண்டு என்று வேலை உண்டுன்றதுங்க. பொறுமையாக அமைதியாக இருந்தீங்கன்னா நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. சரியா? வேலை பார்க்குற இடத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கும். எந்த ஒரு வேலையும் நல்லபடியாக மாற்றி செய்வீங்க. அப்ரோச் நல்லாயிருக்கும்.
சரியா? உங்களை எல்லோரும் கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. வேலை பார்க்குற இடம், தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு அப்ரோச் இருக்கும், பாசிட்டிவ் அப்ரோச் இருக்கும், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். சொந்த பந்தம் இணக்கம், வீட்டுக்கு சொந்த பந்தம்லாம் வந்து போயிடுவாங்க. இணக்கம் நல்லாயிருக்கும். தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைப்பீங்க. ஒரு கொண்டாட்டம் இருக்கும், குடும்பத்தில் ஒரு குதூகலம் இருக்கும், நல்லாயிருக்கும், சந்தோஷம் இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். குடும்பம் தான் ரொம்ப முக்கியம். குடும்பம் தான் ஒரு கோயில். கையில் காசு பணம் சரியா கொஞ்சம் ஷார்ட்டேஜாக தான் இருக்கும். பணத்தை கொஞ்சம் சிக்கன்னு வச்சுக்கோங்க, சேமித்து வச்சுக்கோங்க. பணம் கையில் இருந்துச்சுன்னா ரொம்ப செலவு பண்ணிடாதீங்க, இல்லைனா மற்றவங்கள்ட்ட கடன் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ பண விஷயத்தில் கொஞ்சம் கெட்டியாக இருங்க. சில பேருக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் சரியா? கழுத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தொண்டை வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடாதீங்க. அந்த இது வரும், என்ன சொல்லுவாங்க அதுக்கு, இருமல், தொண்டை கட்டிக்கிறது, இப்படிலாம் சிலது வரும். அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க. சில பேருக்கு உடலில் வெப்பநிலை மாதிரி காய்ச்சல் கூட வரலாம். காய்ச்சல், ஜலதோஷம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கடகராசினியர்கள் கொஞ்சம் ஹெல்த்தில் மட்டும் பார்த்துக்கோங்க. குளிர்ச்சியான ஐஸ் வாட்ரு, ஐஸ்கிரீமு இதெல்லாம் தவிர்த்துருங்க. எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன். அந்த வயதில் இருக்கிறவங்க, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க, சைனீஸ் பிரச்சனை இருக்கிறவங்களாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும் சரியா? நம்ம உடல் நலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் போய்க்கணும். கண்ணை மூடிட்டு அப்படி தான் போவேன்னா பட்டுட்டு இருக்கணும் சரியா? அவ்வளோதான், சொல்லத்தான் முடியும். அடுத்து சிம்மம். உத்தியோகத்து பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும் சரி, எஃபெக்டாக இருப்பீங்க. காரிய சித்து இருக்கும், காரிய உணவுகளும் இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் அலைச்சல் இருக்கும் சரியா? அலைச்சல் இருக்கும். தூரதேச அமைப்புலேருந்து நல்ல ஒரு செய்தி வரும். அயன சேன போக நல்லாயிருக்கும். நேர்மறையாக இருப்பீங்க. மனநிலை ஒரு பேலன்ஸாக இருக்கும். ஆன்மீக ஈடுபாடு இருக்கும். கோயில் உழுத்து போட்டுருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். தொழில் உத்தியோகம் நல்லாயிருக்கும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. எல்லோரும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி கணவன் லைஃப் பார்ட்னர், திருமணம், காதல் இதில் வந்து கொஞ்சம் அனுசரித்து போகணும் சரியா? ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போகிறவர்கள் கெட்டு போவதில்லைன்னு சொன்ன மாதிரி விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். பண வரவு பேலன்ஸாக இருக்கும் சரியா? 50% வந்துச்சுன்னா 50% செலவாகும். கொஞ்சம் பேலன்ஸாக கொண்டு போங்க. திட்டமிட்டபடி செய்யுங்க. எதையும் பிளான் பண்ணி செய்யுங்க. பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். பட்ஜெட் கரெக்டாக இருக்கும். ஷார்ட்டேஜ் இல்லாமல் இருக்கும். சில பேருக்கு வந்து பதட்டம் இருக்கும், டென்ஷன் இருக்கும். உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. எமோஷன் ஆகாதீங்க. முதுகு வலி வரும் சரியா? அதனால் சிஸ்டத்தில் வேலை பார்க்குறவங்க, ஐடியில் வேலை பார்க்குறவங்களாம் ரொம்ப எஃபெக்ட் போட்டு வேலை பார்க்காதீங்க. கொஞ்சம் அசதியாகும் சரியா? முதுகு வலிலாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எனர்ஜெட்டிக்காக சாப்பிட்டிங்கன்னா சிம்ம ராசிக்கு வந்து மிக சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து கன்னி வந்து கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும். எதுலேயுமே கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும். வீட்டில் எதுவும் சுப நிகழ்ச்சிகள் நடந்துச்சுன்னா கவனமாக இருக்கணும். ஆனால் சனிக்கிழமை யாரும் சுப நிகழ்ச்சி நடத்த மாட்டாங்க. அப்படி நடந்து இருந்துச்சுன்னா தள்ளி போட்டுருங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை ஓரளவு கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். எந்த அளவுக்கு முயற்சி போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். அதனால் வேலை தொழிலில் வந்து கொஞ்சம் எஃபெக்ட் போடுங்க. அசம்பந்தமாக இருக்காதீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கணவன் மனைவி உறவு சில பிரச்சனை வரும். முட்டல் மோதல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போங்க. மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கூட இருங்க. இல்லைனா ஏதாச்சும் கான்ட்ரவர்ஷன் பிரச்சனை வரும். அடுத்து பணம் இருக்காது, தேவைக்கு பணம் இருக்காது. கொஞ்சம் அங்கிட்டு ரொட்டேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், போட்டு பரட்டுற மாதிரி தான் இருக்கும். அதனால் பணத்தை வீணாக்காதீங்க. இருக்கிற பணத்தை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். பணப்பிரச்சனை இருக்கிறனால தான் பார்க்கப்படுகிறது. தேக ஆரோக்கியம் கொஞ்சம் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும் சரியா? அலர்ஜி பிரச்சனை இருக்கும், ஒவ்வாமை இருக்கும். அதனால் தேவையில்லாத சாப்பாடெல்லாம் சாப்பிடாதீங்க. நான்வெஜ்ஜை தவிர்த்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் சரியா? சில பேருக்கு தொண்டை வலி இருக்கலாம், இருமல் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா கன்னிராசினியர்களுக்கு மிகச்சிறந்த நாளாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து துலாம். சூப்பராக இருக்குங்க, சாதகமாக இருக்கும், நல்ல பெனிஃபிட் இருக்கும் சரியா? தொட்ட காரியம் தொழகும், காரிய அனுகூலம் இருக்கும். முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். வேலையில் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பீங்க. சூழல் நல்லாயிருக்கும். உத்தியோகம், தொழில் பண்ணுற இடத்துல சூழல் நல்லாயிருக்கும். திருப்தியாக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ஜாலியாக இருப்பீங்க. சகஜமாக இருங்க. எல்லாத்துக்கிட்ட அனுசரித்து போங்க. உங்களுடைய நேர்மறை போக்கு, பாசிட்டிவ் அப்ரோச் வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொடுக்கும், நல்ல ஒரு பாண்டிங்கை கொடுக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கையில் காசு பணம் இருக்கும், எதிர்பாராத பணம் வரும். எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க. சாயந்தர நேரம் எங்கேனாச்சும் கடை வீதி எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க. பிக்னிக், சினிமா எங்கேனாச்சும் போயிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க சரி? தேக ஆரோக்கியமும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா? நேர்களே சிறப்பாக இருக்கும். நல்லா மகிழ்ச்சியாக இருப்பீங்க. எதுலேயும் நல்லா எஃபெக்ட் போட்டு நல்ல மகிழ்ச்சியாக இருப்பீங்க. மன உறுதியும் இருக்கும், ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். மனதாலும் உடலாலும் நினைவாலும் செயலாலும் துலாம் ராசினியர்கள் மிகச்சிறப்பாக இருப்பீங்க. அடுத்து வந்து விருச்சிகம். அமைதியாக இருக்கணும் சரியா? அமைதியாக இருந்தால் எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம் சரியா? அமைதியாகவும் இருக்கணும், நம்பிக்கையுடன் இருக்கணும். நாளை பொழுது இறைவனுக்கு கழித்து நடக்கும் வாழ்க்கையில் நிம்மதி தேடு சொல்கிற மாதிரி விருச்சிக ராசினியர்கள் நடப்பதெல்லாம் நாராயண செயல்னு பொறுமையாக இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் சிரமம் இருக்க தான் செய்யும் சரியா? கொஞ்சம் சிரமம் இருக்க தான் செய்யும். வேலை விஷயமாக ஏதாச்சும் டூர் போகிற மாதிரி இருக்கும், டெபுடேஷன் கேம்ப் போகிற மாதிரி இருக்கும் சரியா? அந்த நேரம் வந்து கொஞ்சம் பதட்டமாக இருப்பீங்க. திடீர்னு அவசரமாக எங்கேனாச்சும் போக சொல்லுவாங்க. பனி காரணமாக திடீர்னு எதிர்வாரம் போகிறதுனால கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க. கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க.
குடும்பத்தில் கொஞ்சம் மனைவி கூட விட்டு கொடுத்து போங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க, சொல்கிறத சரி சரின்னு போங்க. கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். அதுமாதிரி காதலர்களும் கொஞ்சம் அனுசரித்து போங்க. பணத்துக்கு கவனமாக தான் இருக்கணும். சரியா? பணம் ரொட்டேஷனுக்கு தேவைப்படாது. பணத்தை ஹேண்ட்லிங் பண்ணும்போது கூடுதல் கவனமாக இருங்க, இல்லைன்னா ஷார்ட்டேஜ் வந்துடும். ஸோ பண விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும். தேக ஆரோக்கியம் கொஞ்சம் கால் வலி வரும், கை கால் வலி இருக்கும், உளைச்சல் இருக்கும். அதனால் தேக ஆரோக்கிய பிரச்சனையிலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சுகம் சந்திரன் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிற ராசிக்கு எங்கே இருக்கிறாரு? சந்திரன் வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல இருக்கிறனால தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. இருப்பினும் தேய்பிரை சந்திரனாக இருக்கிறாரு. சரியா? தேய்பிரை சந்திரனாக இருக்கிறது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். 9 கூட 3ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்தையே பார்க்கறதுனால கொஞ்சம் இதாக இருக்கும். சந்திரன் வந்து வீக்காக இருக்கிறாரு, அமாவாசைக்கு முன்னாடி இருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருப்பினும் காரிய அனுகூலம் இருக்கும். அப்பா வழியில் சில பெனிஃபிட்லாம் இருக்கும். சரியா? கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து தனுசு கொஞ்சம் நேர்மறையாக இருக்கணும். சரியா? பாசிட்டிவ் அப்ரோச் இருந்தீங்கன்னா அமைதியாக இருப்பீங்க. உங்கள் நிம்மதி உங்கள் சாய்ஸ் தான். உங்கள் நிம்மதி உங்கள்கிட்ட தான் இருக்குது. அதனால் அமைதியை வளர்த்துக்கோங்க, பதட்டப்படாதீங்க, விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. சரியா? விட்டு கொடுக்கணும். சரியா? விட்டு கொடுத்தீங்க தான் நல்லாயிருக்கும். மற்றவங்க உங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. உங்கள் கொள்கை, உங்கள் கோரிக்கையெல்லாம் நிறைவேறணும்னா விட்டு கொடுத்து போகணும். தான் பிடிச்ச மகளுக்கு தான் 3 காலில் இருந்தீங்கன்னா பிரச்சனை தான். ஸோ வேலை, தொழில், வியாபாரம், ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. சரியா? அதுதான் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. கடன் மணி விஷயத்தில் ஈஸியாக எடுத்துக்கோங்க. டேக் இட் ஈஸி பாலிசி. அப்போ தான் அந்த பாண்டிங் நல்லாயிருக்கும், உறவு நல்லாயிருக்கும். தான் சொல்கிறத கரெக்டாக இருக்குன்னு ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. சரியா? விட்டு கொடுத்து போங்க. ஒரு நாள் இல்லைன்னா இன்னொரு நாள் சரியாக போயிடும், விட்டு கொடுத்து போங்க. இன்றைய இல்லைன்னா நாளை இல்லைன்னா நாளை மறுநாள் நினச்சிக்கிட்டிங்கன்னா டேக் இட் ஈஸி பாலிசி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலையை கொடுக்கும். கையில் காசு பணமும் பிரச்சனை இருக்கும். சரியா? குடும்பத்துக்காக செலவு பண்ணுவீங்க, கொஞ்சம் கவனமாக பார்த்து செலவு பண்ணுங்கள். வரவுக்கு மீறி செலவு பண்ணிடாதீங்க. சரியா? ரைட்டு. கொஞ்சம் அமைதியாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். வந்து மனதை வந்து நிம்மதியாக வச்சுக்கோங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? நேரில் 8 கூடியவன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, தேய்பிரை சந்திரனாக இருக்கிறதுனால குடும்பத்தில் தேவையில்லாத சலசலப்பு இருக்கும். சரியா? தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அடுத்து மகரத்துக்கு வந்து ராசியில் சந்திரன் இருக்கிறது. உணர்ச்சி வசப்படுவீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, பதட்டமாகாமல் இருங்க. இருப்பினும் கணவன் மனை உறவு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொடுத்தொழில் பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட்டு நல்லாயிருக்கும். எனக்கு நல்லாயிருக்கும். சொந்த பந்த வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க. சாதகமான நாளாக தான் பார்க்கப்படுகிறது மகரத்துக்கு. சரியாக உற்சாகமாக இருப்பீங்க, நல்ல ஒரு காரியம் பண்ணுவீங்க, தொட்ட காரியம் தொடங்கும், செயல் வீரனாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செஞ்சு தரமான சம்பவங்கள் நடக்கும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். இருப்பினும் உத்தியோகத்து போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? உத்தியோகம், தொழில், வியாபாரம் வந்து கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்க தான் செய்யும். கவனமாக இருங்க. சரியா? அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மேக்ஸிமம் சாட்டர்டே வந்து எல்லாத்துக்கும் ஆஃபாக தான் இருக்கும், வீக்கில் ஆஃபாக தான் இருக்கும். அப்படி வேலைக்கு போகிறவங்க கொஞ்சம் அக்கறையாக இருங்க. கடன் மணி விஷயம், எந்த விஷயத்தையும் ஈஸியாக எடுத்துக்கோங்க. சரியா? வருத்தப்படாதீங்க, தீவிரமாக யோசனை பண்ணாதீங்க. யார் என்ன சொன்னாலும் சரின்னு போயிருங்க. சரியா? அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காதீங்க. புதுசாக ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு அதுதான் காரணம், அதுக்கு இதுதான் காரணம் அர்த்தம் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை வரும். ஸோ யார் என்ன சொன்னாலும் ஒரு காதில் வாங்கிட்டு ஒரு காதில் விட்டுட்டிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. நிம்மதி வந்து உங்கள்கிட்ட தான் இருக்குது. மற்றபடி நல்லா இருப்பீங்க. சரியா? பணம் கையில் நல்லபடியாக வரும், நல்லபடியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் செலவுகள் இருக்க தான் செய்யும். சரியா? இருந்தாலும் பேலன்ஸ் பண்ணுவீங்க, சமாளிப்பீங்க, நல்லா தான் இருக்கும். தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இருப்பினும் உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுக்கோங்க. உடல் ஆரோக்கியம் நல்லா தான் இருக்கும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, சந்தோஷமாக இருக்கிறதுனால எதுவும் தெரியாது. மனிதனுக்கு மகிழ்ச்சி தாங்க முக்கியம். மகிழ்ச்சியாக இருந்துட்டாலே உடல் அசதிகள் இருக்காது. சரியா? சந்தோஷமாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு காரியத்தையும் டயர்ட்னஸ் இல்லாமல் செய்யலாம். சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். அதான் சொல்கிறாங்க, மனம் தான் சகலமுங்கிறாங்க. ஸோ மகர ராசிக்கு வந்து மைண்டு நல்லாயிருக்கும், கவனமாக இருந்துக்கோங்க. ராசியில் சந்திரன் இருக்கிறார். தேய்பிரை சந்திரனை சூரியன் சாரத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவீங்க. அப்பா விஷயத்தில் கவனமாக இருங்க. குடும்பத்தில் அம்மா அப்பாவுக்கு சில பிரச்சனைகள் வரலாம், அப்பா மகனுக்கும் சில பிரச்சனைகள் வரலாம். அதெல்லாம் விட்டு கொடுத்து போங்க. குடும்ப உறவில் சில சில உறவுகளை நல்லா பேணி காத்தீங்கன்னா சிறப்பான நாளாக பார்க்கப்படுகிறது. அடுத்து கும்பத்துக்கு வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், உத்தியோக ரீதியாக அலைச்சல் இருக்கும். சரியா? உத்தியோக ரீதியாக அலைச்சல் இருக்கும், மனைவியை விட்டு பிரிகிற மாதிரி இருக்கும், இல்லைனா குடும்பத்தை விட்டு கொஞ்சம் ஒரு நாள் போயிட்டு வர மாதிரி இருக்கும். சரி, அவுட் சோர்ஸ் போகிற மாதிரி இருக்கும். இருப்பினும் நல்ல மாற்றங்கள் இருக்கும். சரியா நேர்களே? முறையாக சில காரியங்களை பண்ணிங்கன்னா சந்தோஷமாக இருக்கலாம். எந்த ஒரு காரியத்தையும் முறையாக செய்யுங்க, முரண்பாடாக இருக்காதீங்க, விட்டு கொடுத்து போங்க. உத்தியோகம், தொழில், பணி மாற்றம் இருக்கும். சரியா? பயணம் இருக்கலாம், ஆனால் அதுக்கு வந்து ஒரு பாராட்டு கிடைக்கும். சரியா? உங்களோட எஃபெக்ட்டுக்கு வந்து அப்ரிசியேஷன் இருக்கும், அதை நல்லபடியாக எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலுமே ஆதாயம் இருக்கும். கணவன் மணிக்கிட்ட கொஞ்சம் சந்தோஷமாக போங்க, மகிழ்ச்சியாக பேசிக்கோங்க. சரியாக பேசும்போது நிதானமாக இருங்க, விட்டு கொடுத்து பேசுங்க. பேச்சில் பிழை காணாதீங்க. அவங்க ஒன்று சொன்னாங்க, புருஷன் ஒன்று சொல்கிறாரு, பொண்டாட்டி ஒன்று சொல்கிறாங்கன்னா பேச்சில் பிழை காணாதீங்க. கொஞ்சம் கான்ட்ராவர்சன் வரத்தான் செய்யும். அதனால் விட்டு கொடுத்து போயிட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது.
அனுசரித்து போங்க. காதலர்களுக்கும் அப்படித்தான். பண வரவு பேலன்ஸாக இருக்கும். சரியா, வரவுக்கு செலவுக்கு சரியாக இருக்கும். கொஞ்சம் பணத்தை கவனமாக செலவு பண்ணுங்கள். சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது கும்பராசிக்கு. சந்தோஷமாக இருங்க. அடுத்து மீனத்துக்கு லாபமான நாளாக இருக்குது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். குலதெய்வத்தோட அருள் இருக்கும். பிள்ளைகளால் ஒரு பெருமை இருக்கும். சரியா, சிறப்பாக இருக்குது. மனதால் உடலாலும் நினைவாலும் செயலாலும் சிறப்பாக இருப்பீங்க. ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும் சொன்ன மாதிரி ஒழுக்கமாக இருப்பீங்க. அதனால் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தன்னம்பை கூட இருப்பீங்க. நல்லா ஸ்ட்ராங்காக உறுதியாக இருப்பீங்க. நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. உங்கள் கடின உழைப்பு எஃபெக்ட் கேட்டு ஒரு இன்பம் கிடைக்கும். எல்லாத்தையுமே சாதிப்பீங்க. தொழிலில் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். படாப்பட்டா இருந்து எல்லா காரியத்தையும் பண்ணுவீங்க. தேனிக்கு சொந்தக்காரனாக இருப்பீங்க. சரியா, சுறுசுறுப்பில் கெட்டிக்காரனாக இருப்பீங்க. கண்ணன் மணி உறவு நல்லாயிருக்கும். ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அனுசரித்து போவீங்க. ஸோ எல்லாமே நல்ல விதமாக தான் இருக்குது. சிறப்பாக இருப்பீங்க. ஃப்ரீயாக இருப்பீங்க. ஃப்ரீ பேடாக இருப்பீங்க. கையில் காசு பணம் இருக்கும். நல்லா சேமித்து வைங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க. முதலீடு பண்ணுவீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. நல்லாயிருக்கும். ஸோ இதுவெல்லாம் இருக்கிறதுனால ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ மீனராசிக்கு சூப்பராக இருக்குங்க. நல்ல விதமாக இருக்குது. ஓகே நேயர்களே, நான் ஆரம்பத்துலேருந்து வந்தேன்னா தின பலன்கள் சொன்னேன். அடுத்த நட்சத்திர பலன்கள் சொன்னேன். ராசி பலன்களையும் சொல்லியிருக்கிறேன். எல்லாம் கலந்து சொல்லியிருக்கிறேன். சரியா, நானும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக மாற்றி தான் சொல்கிறேன். இருப்பினும் அந்த இது மாறாது. அடிநாதம் மாறாது. நட்சத்திர பலன்கள், ராசி பலன்கள், நாள் பலன்கள் சிறப்பாக இருக்கும். ஸோ மார்ச் 14ஆம் தேதி ஒரு 9 நட்சத்திரத்துக்கு ஸ்டார் வேல்யூ இருக்குது. அந்த 9 நட்சத்திரத்தை சொல்லிட்டு வீடியோவை நிறைவு பண்ணுறேன். பரணி, பூரம், பூராடம், திருவாதை, சுவாதி, சதயம், புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இவங்க 9 நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கும் மார்ச் 14ஆம் தேதி கோடிகள் பெறலும். அவங்களுக்கு லக்கி நம்பரும் சொல்லியிருக்கிறேன். சரியா, அவங்க கோடிகளை அள்ளலாம், லட்சங்களை குவிக்கலாம், 1000 சேர்க்கலாம். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் 27 நட்சத்திர நேயர்களுக்கும் 12 ராசி மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் ராசி நேயர்களுக்கு மார்ச் 14ஆம் தேதி சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சொன்ன நன்மையிலையும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடூடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.